நத்தம் திமுக பிரமுகர் கொலை வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் விவரிக்க கேட்போம். சரவணன், இந்த விவகாரத்தில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. அந்த 8 பேர் யார் யார்? அவர்களிடம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணையில் முக்கிய தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். திமுக பிரமுகரான இவர் திண்டுக்கல் மாநகராட்சியின் ஒப்பந்தக்காரராகவும் இருக்கிறார். இவர் திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஊர் திருவிழாவில் கணக்கு வழக்கு தாக்கல் செய்ததுல இவருக்கும் முருகனுக்கும் அதே ஊரை சேர்ந்த சிலருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நேற்று கோபால்பட்டி அருகே ஜோத்தாம்பட்டி குட்டு என்ற பகுதியில முருகன் பயன்படுத்தக்கூடிய ஸ்கார்பியோ காருக்குள்ள ரத்த வெள்ளத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டு முருகன் நின்று இருந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற சாணார்பட்டி போலீசார் அந்த உடலை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் உடல் பிரேத பரிசோதனை கொண்டு வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற காரணத்திற்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில திமுக பிரமுகர் கொலை வழக்குல இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று 5 பேரிடம் பிடித்து விசாரணை நடத்தியதுல இன்று மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வீரபத்ரன், ரவுண்ட் ரோடு ஷேக் பரீக், கோவிந்தாபுரம் பகுதியைச் சேர்ந்த சரவணகுமார், சங்கர் மற்றும் செல்லாண்டியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜா, ஆரம் காலனியைச் சேர்ந்த விஜய் மற்றும் விஜயகுமார், செல்லாண்டியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த அசோக் ஆகிய 8 பேரிடம் பிடித்து கைது செய்து அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்று திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடல் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த 8 பேர் தவிர இந்த சம்பவத்தில் மற்றவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.